கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் தேவிகாடு பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குமாக்கி மின்சார ஸ்கூட்டர் திடீர் என வெடித்து தீப்பிடித்து எரிந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. ஃபயர் 30ஆம் தேதி நைட் ஒரு 8:30 மணி அளவில் சுமார் 8:30 மணி அளவில் இந்த இது நடந்திருக்கு. நடக்கும்போது நாங்கள் கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பயங்கர வெடிச்சத்தத்தோட இருந்ததுனால நாங்கள் அதை பற்றி உடனே என்னன்னா தண்ணி விட்டு அணைச்சி இது பண்ணோம். இது எந்த இடத்துல இருந்து அந்த ஃபயர் ஆயிருக்கு? என்ன மாதிரி டிஃபால்ட்னால ஆயிருக்கு? இது ஆட்டோமேட்டிக்காகவே, அதாவது நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அது சும்மாவே எந்த ஒரு இதுவுமே சம்மந்தமே இல்லாமல் பேட்டரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரியிலேருந்து இதாயிருக்கு. பேட்டரியிலேருந்து மின்கசிவா இருக்கலாம், என்னன்னு தெரியல. புகை மூட்டத்தோட வெடிச்சதாயிருக்கு. நம்ம அடுத்த கட்டமா இப்போ டெல்லியில கம்பெனியில டைரக்டா தெரிஞ்சவங்கள வச்சு பேசணும். பேசின பிறகும் அவங்க எதையுமே இன்சூரன்ஸ்ல பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம இன்சூரன்ஸ்ல எதுக்காக, நம்ம ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது. இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுடைய பொருள் தரமா இல்லாம இருக்கிறதுனால ஆன பிரச்சனை. அப்போ அந்த ஒரு பொருளோட, அதாவது ஒரு ப்ராடக்ட் சரியா இல்லைன்னா அதுக்காக இன்சூரன்ஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க சில வேளை ஏதோ நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்துன்னு சொன்னா இன்சூரன்ஸ் நமக்கு தேவை. இது அவங்க அந்த குமாக்கி நிறுவனத்தோட இதுவே இவ்வளவு லோ குவாலிட்டியா இருக்கு. மெட்டீரியல் வரைக்கும் எல்லாமே ரொம்பவும் தரம் குறைஞ்ச வகையில அமைஞ்சிருக்கு. இது நான் மட்டும் இல்லை, வேறையும் பல நபர்கள் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல பலர் இந்த குமாக்கி நிறுவனத்தோட பொருட்களை வாங்கிட்டு, அதாவது 2 வீலரை வாங்கிட்டு அதுக்கு சரியா சர்வீஸ் கூட விட முடியாத சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சர்வீஸும் கரெக்டா அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் பேஸ்ல நம்ம தெரியல, வேற வேற மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை இது பண்றவங்க, அதாவது குத்தகை அவங்க எடுக்கிறவங்க என்னன்னா ஒவ்வொரு ஓனர் கிடையாது, வேற வேற ஓனரா மாறி மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதனால நமக்கு சர்வீஸ் பண்ண கூட எங்கன்னு உள்ளது சரியா தெரிய மாட்டேங்குது. எல்லா நபர்களுமே, அதாவது இதை எடுத்துறவங்க, முதல்ல நான் கருங்கல்ல இருந்து எடுத்தேன். அவங்க இப்போ இந்த தொழிலை விட்டே போயிட்டாங்க. மார்த்தாண்டத்துல அடுத்த மார்த்தாண்டத்துல தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணியாச்சுன்னா நாகர்கோயில்ல கேளுங்கிறாங்க. நாகர்கோயில்ல கேட்டா மார்த்தாண்டத்துல கேளு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி திட்டம் போட்டு நம்மளை பர்பஸா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்த கட்டமா நடவடிக்கைக்கு போகும். முதல்ல என்ன ஏமாத்தினது யாருன்னா, நம்ம கிட்ட 3 வருஷம் வாரண்டி இருக்கு, அதுக்கு மேல தரமான இதை மாதிரி வேற எங்களை மாதிரி வேற யாருமே சர்வீஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின கருங்கல்ல உள்ள அந்த எலைட் நிறுவனம் இது முதல் இது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மார்த்தாண்டம், அடுத்தது ஒவ்வொரு அந்த நிறுவனம் டெல்லியில இருக்க இது வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். கன்சியூமர் கோர்ட்ல நட வேண்டி இருந்தா நாடி நாங்க நியாயத்துக்காக வேண்டி இது